Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்தது. மார்னிங் வந்து ரவை தோசை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மாவு மட்டும் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது 20 ல இருந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறினா கரெக்ட்டா இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து டீ காஃபி வந்து குடிக்க மாட்டேன், எப்போவாது தான் குடிப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock சாப்பிட்றேன் அப்படின்னா அது வரையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டி ஸ்டமக்காக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து சத்து மாவு கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி குடிச்சிடுறது. இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்தது. மாவு வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதால ரவை தோசை வந்து பிளான் பண்ணிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸும் வந்து வாங்கணும். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ணலான் இருக்கோம். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி லைக் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்ஃபியோட பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலா கிட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து இந்த பிரியாணி வந்து பண்ணலான் இருக்கோம். ஆஃப்டர்நூனுக்கு பிரியாணி அப்படிங்கிறதால வீட்டில் வந்து எக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ரவை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுன்னு வந்து பெருசாக கிடையாது. ஒரு டம்ளர் ரவை அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். நம்மளோட அளவு தான், நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதால அளவு வந்து கம்மியாக தான் வந்து எடுத்துப்பேன். ரவை மட்டும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிறது. இது ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே கரெக்டாக இருக்கும் மினிமம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷாக வந்து நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா வந்துட்டு தக்காளி சட்னி எடுத்துக்கலாம். காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடித்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து சந்தைக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து பொன்மலை சந்தை வந்து வாரம் ஒன்ஸ் வந்து போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா. ஸோ அதனால் வந்து கிளம்பியாச்சு. இந்த சந்தையில் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே கிடைக்கும். நான்வெஜ், அதுக்கப்புறம் பெட் அனிமல்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட வந்து வாங்கிக்கலாம். நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ½ லெமன் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக வந்து சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வீக்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சண்டே மட்டும் ஒர்க்கு நிறைய இருக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் போயிட்டு நான் வீட்டுக்கு வர டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 ஆகிடும். அதுக்கப்புறம் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மீல் பிளான் பண்ணுறது, ஒரு வீக்குக்கு என்னென்ன தேவையோ. அதனால் அப்பப்போ வந்து இந்த மாதிரி நடுவில் அந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு செக் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிறது வந்து யோசிக்காமல் டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக சமைச்சிடலாம். லஞ்சுக்கு வந்து பிரியாணி பண்ணுறதால முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசல் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி சாப்பிட்றோம்ல அதே டேஸ்ட்டுக்கு தான் இருந்தது. இந்த மசாலா கிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் அவைலபிளாக கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக வந்து தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 200 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. பட் காம்போ ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன் 400 சம்திங் நினைக்கிறேன். ஒரு பாஸோட ப்ரைஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 kg பாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. 4 கிலோ நீங்கள் பிரியாணிக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி வந்து எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து நெய், அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணியில் டேஸ்ட்டு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தான். வெங்காயம் வந்து நம்ம ஜாஸ்தியாக எடுத்துட்டோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சாக இருக்கும்.
இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 போல் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்குங்க. தக்காளி வந்து ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு இதில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக மட்டன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 kg அளவுக்கு சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு லைட்டாக கொதி வந்ததுக்கு பிறகு சிக்கன்லேருந்து அந்த தண்ணிலாம் வந்து வெளிவர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிற்பாடு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம வந்து மல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா மல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த புதினா மல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்ததுக்கு பிற்பாடு இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறதால ஒரு பேக்கெட் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணதுக்கு பிற்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலாம் கலந்ததுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 2 அந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 kg சிக்கனுக்கு 1 kg வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருந்தேன். ரைஸை வந்து ஒரு பவுலில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு 1:2 அந்த ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு லெமன் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கு பிறகு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். இதில் வந்து நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட குக்கிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியை நீங்கள் இதே ரைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் தம் போடுறதால இதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணிலாம் வந்து நல்லா கொதி வரட்டும் அரிசி சேர்த்ததுக்கு பிறகு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னா தனியாக வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து பிரியாணி பண்ணலாம். பட் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து குழஞ்சிரும். இப்போ வந்து லைட்டாக வந்து கொதி வந்துருச்சு. இந்த தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டுனதுக்கு பிறகு நம்ம வந்து தம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். தம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து முன்னாடியே வந்து சூடு பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே வந்து பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு காட்டன் கிளாத் மேலே போட்டுட்டு நம்ம வந்து வெயிட் வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சைட்லலாம் வந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.